வணக்கம். நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் அருகே மழை காரணமாக கோபமாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் தரைப்பாலம் சேதமடைந்து கொண்டஞ்சேரி சத்திரை இடையே போக்குவரத்து துண்டிக்கப்படுவதால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி வன்னியர் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சத்திரை ஊராட்சியில் இருந்து கொண்டஞ்சேரி செல்லும் நெடுஞ்சாலையில் கோபமாற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. கடம்பத்தூரிலிருந்து கொண்டஞ்சேரி வழியாக மப்பேடு, சுங்குவார் சத்திரம், காட்டுக்கூட் ரோடு, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சத்திரை வழியாக கோவமாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலம் பழுதடைந்ததால் சத்திரையிலிருந்து பேரம்பாக்கம் சென்று பேரம்பாக்கத்தில் இருந்து கொண்டஞ்சேரி வழியாக மேற்கண்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சத்திரை கொண்டஞ்சேரி இடையே உள்ள தரைப்பாலம் ஆண்டுதோறும் மழை வெள்ள காலத்தில் பழுதடைவதும் அதன் காரணமாக பாலம் சேதமடைந்து ஒரு சில மாதங்கள் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்படும். பின்னர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதி அரசியல்வாதிகளுடன் இணைந்து தற்காலிகமாக சீரமைத்து பாலத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு விடுவது வழக்கம். ஆண்டுதோறும் இதற்கான ஒரு பெரும் தொகையை செலவழிப்பதாக கூறப்படுகிறது. இந்த அவலநிலையை போக்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும், அப்பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என வன்னியர் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் அந்த தரைப்பாலத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர் வாழ்வுரிமை சங்க மாவட்ட செயலாளர் புதுமாவிளங்கை தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏவும் வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தின் நிறுவன தலைவருமான கோ ரவிராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞர் அணி நிர்வாகி லோகேஷ், மாவட்ட பொருளாளர் நளினி, மகளிர் அணி நிர்வாகி கஜலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் பழனி, பட்டாபி, குட்டி, தணிக்காச்சலம், வினோத் உட்பட வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடம்பத்தூர் ஒன்றியம் சத்திரைக்கண்டிகை கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த பாலம், தரைப்பாலமானது பல்வேறு கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பாலம் இடிந்து விழுந்து, மழையினால் இடிந்து விழுந்து மக்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள், நோயாளிகள் இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாத அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியை சேர்ந்த சிலர் ஒப்பந்ததாரர்கள் அடிக்கடி பழுது பார்ப்பதற்காக 10 லட்சம் 15 லட்சம் பில்லு மட்டும் 3 மாதம் உதவ போடுறாங்களே தவிர இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. இதை கண்டித்து வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு பொதுமக்களோடு இணைந்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம். விரைவிலே இந்த பாலத்தை சரி செய்யவில்லை என்று சொன்னால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து அவருடைய அலுவலகங்கள் முன்பாக நூற்றுக்கணக்கான மக்களுடன் போராட தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.